கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவையும் பிடிக்காது, அதிமுகவையும் பிடிக்காது, பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல். அன்பு சொந்தங்களே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எல்லா இடத்திலும் நிற்கும். மாமன்றத்தில், பஞ்சாயத்தில், எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்சாளர் கேசவநாயன்ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எல்லா இடத்திலும் நிற்போம். நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும். மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்திலே காட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் 1,12,000 இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். 1,12,000 இடத்துல இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம், நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம். 1,12,000 இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார். நாம் நிற்கின்றோம். நீங்க ஒருக்கா நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவன். பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல 6 மணிக்கு உங்க கதவை தான் மக்கள் தட்டுவாங்க. அதையும் நீங்க பார்க்கணும். ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான். எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1,12,000 முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது 2026 தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு 1,12,000 பேர் களத்தில் நிற்கணும். அதனால் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும். இரண்டாவது சவால் 2 கட்சிகளுக்கும் மாற்று நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். 3 செயல்நிலை இருக்க வேண்டும். 4வது சவால் திமுகவினுடைய எதிர்ப்பு, அதிமுகவினுடைய எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும். இதெல்லாம் 500 நாட்கள் தாங்க இருக்கு. 2026 அது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாமணி. இதை முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய மண்டல் தலைவர் சாதாரணமா வேலை செய்யலீங்க. நீங்க இதை தேர்தல் ரிசல்ட்டை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஒரு தண்ணீரை எடுத்து பாதி தான் தண்ணீர் இருக்கு, பாதி தண்ணீர் இல்லை சில பேர் சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கவில்லை. இந்த கோப்பையிலே பாதி தண்ணீரை நற்பி இருக்கின்றோம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். இந்த கோப்பையில பாதி தண்ணீர் நப்பி இருக்கு. சாதாரணமா நீங்க வேலை செய்யலீங்க. தமிழகத்துல 68,045 பூத் இருக்கு. 68,045 பூத். அதுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 7,174 பூத்துல முதலிடத்தில் வந்திருக்கின்றோம். 7,174 பூத்துல முதலிடம். இரண்டாவது இடத்துல 18,086 பூத்துல இரண்டாவது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம், இரண்டாவது இடம் இரண்டும் சேர்ந்து 25,260 பூத்துல வந்திருக்கும். என்ன அர்த்தங்க? 37% பூத் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றோம். 37% பூத். இது வளர்ச்சி இல்லைங்களா? உங்களுடைய உழைப்பு இல்லையா? 37% பூத் மொத்த பூத். அப்படி இருக்கும் பொழுது இங்கே திராவிட அரசியல் வெற்றி பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? 37% பூத்துல முதலிடம் அல்லது இரண்டாவது இடத்துல நீங்க இருக்கிறீங்க. கடுமையா உழைச்சிருக்கிறீங்க. மக்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உண்மையை பேசுறேன். இவர்கள் எதிர்த்து அரசியல் பண்றேன். திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய கைதுக்கு யாரும் பயப்படாம களத்தில் இருக்கிறீங்க. அன்பு சொந்தங்களே, அன்பு தோழர்களே, தலைவர்களே, மறந்து விடாதீர்கள். பாதி தூரம் தாண்டி இருக்கின்றோம். இன்னும் பாதி தூரம் தாண்ட வேண்டும். இந்த பாதி தூரம் நாம் தாண்ட வேண்டும் என்றால் அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆளத்தகுதியான கட்சி என்பதை தமிழக மக்களுக்கு நிரூபணம் செய்ய வேண்டும். அதை அடுத்த 500 நாட்கள்ல நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உறுப்பினர் சேர்க்கை முகாம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுதாங்க நம்ம போட்டி. நம்ம போட்டியில அங்க காட்டணும். எத்தனை பேர்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்க போகின்றோம் என்பதுதான் நம்முடைய போட்டியாக இருக்க வேண்டும். செப்டம்பர், அக்டோபர் முடியும் பொழுது நாம் தெளிவாக இருக்கின்றோம். தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் 1 கோடியை தாண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். 8.5 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்தில் 1 கோடி உறுப்பினர் சேர்க்கணும். இது ஒரு படி. உள்ளாட்சி தேர்தலில் 1,12,000 பேர் நிற்கணும். இரண்டாவது படி. 2 படியும் தாண்டினால்தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி, அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக முழுமையாக களத்தில் இருந்து உங்களை அர்ப்பணித்து
செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை 1 கோடியை தாண்ட வேண்டும். நீங்கள் அதற்கு உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் நாம் சேர வேண்டும். மோடி அவர்கள் சேரும் பொழுது தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாளிலே 10 லட்சம், 2 மாதத்திலே 1 கோடி என்பது நம்முடைய இலக்கு. நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கடுமையாக களப்பணி செய்து இதை செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.